உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கல்யாணம் முடிஞ்ச 6 மாசத்துல புஷ்பா இவர்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டான். அந்த புஷ்பாவை சாரோட மனைவியை தான் நீங்க 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. Stop it. This is too much. இது நாள் வரைக்கும் நீ புஷ்பா மேல சொன்ன குற்றச்சாட்டுகளை விட இது ரொம்ப மோசமான குற்றச்சாட்டு. புஷ்பா மேல இருக்கிற வெறுப்புல நீ அவ கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காத. நான் ஒண்ணு ஆதாரம் இல்லாம அப்படி பேசல சூர்யா. நெடுமாறன், அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டை கொடுங்க. யார் இவரு? புதுசா இருக்காரு. கல்யாணத்துக்கு வந்த உங்க கெஸ்டா? ஏங்க இவ என்னங்க கொஞ்சம் கூட பயமே இல்லாம நிக்கிறா? பேசாமரி அவ நம்மளை விட பெரிய ஃப்ராடு. சைலண்டா என்ன நடக்குன்னு பாப்போம். சரி சரி. ஆமா, நான் கல்யாணத்துக்கு வந்த கெஸ்ட் தான். எனக்கு யாருன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நீ பார்த்தது இல்ல? இல்லையே, தெரியலையே. இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்ல. சார் சார் சார், நான் சொல்லல இவ மோசக்காரி சார். எப்படி நடிக்கிறா பாருங்க. நான் நடிக்கிறேனா? என்ன சூர்யா இது? யார் இந்த ஆளு? எதுக்காக இவ்ளோ எமோஷனல் ஆவறாரு? ஏய், எனக்கு துரோகத்தை பண்ணிட்டு வந்துட்டு இந்த நல்ல மனுஷனை ஏமாத்த பாக்குறியா? ஏமாத்த பாக்குறேனா? சூர்யா, இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு என்னமோ இது எல்லாமே இவளோட பிளானா தான் இருக்கும்னு தோணுது. என்ன? நம்ம கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்கு துர்கா ஏதோ டிராமா ஏற்பாடு பண்ணிருக்கா. நான் ஒண்ணு டிராமாலாம் ஏற்பாடு பண்ணல. நீ ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கிற டிராமாவுக்கு இன்னைக்கு முடிவு கட்டதான் உன் முதல் புருஷன் மருது பாண்டியனை கூட்டிட்டு வந்து இங்க நிறுத்திருக்கேன். என்ன என் மேல பழி போட பாக்குறியா? சூர்யா எதையும் நம்பல, உன்னாலயே எதுவும் நிரூபிக்க முடியல, அதனால என் கேரக்டர் ஸ்பாயில் பண்ண பாக்குறியா? ஏய் புஷ்பா, என்ன நீ ரொம்ப நல்லவமா நடிச்சிட்டு இருக்க? என்ன உனக்கு தெரியாது? 2 வருஷத்துக்கு முன்னால நம்ம 2 பேரும் ராஜபாளையம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கல. நீ என்கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணி என்ன தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி போயிட்ட. ஏய், போய் சொல்லாத சூர்யா. இவன் சொல்ற அத்தனையுமே போய். இந்த ஆளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. இந்த கல்யாணத்தை நிறுத்த பெரிய சதி நடக்குது. நீ அப்படியே நடிச்சு ஏமாத்த முடியாது. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கான சட்டப்படியான ஆதாரமே இருக்கு. ஆமா, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இப்படிதான் சூர்யா, என் தங்கச்சி பண்ற தப்பெல்லாம் ஏன் மேல வந்து விழுது. இல்ல சார், இவ போய் சொல்றா சார். இவளுக்கு தங்கச்சியே கிடையாது. ஏய், உனக்கு என்ன தெரியும்? தெரியாம எதுவும் பேசாத சூர்யா. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறது உண்மை. நாங்க 2 பேரும் ட்வின்ஸ், ஒரே மாதிரி இருப்போம். அதனால வர குழப்பம் தான் இவ்வளவும். சூர்யா மாமா, இதெல்லாம் ஒன்னும் நம்புற மாதிரியே இல்ல. அது ஆமா சூர்யா, புஷ்பா சொல்றத நம்பணும்னா இப்ப இவளோட தங்கச்சி இங்க வரணும். வர சொல்லு. கரெக்ட்டுங்க, அவ தங்கச்சியை வர சொல்லுங்க. மாமா வர சொல்லுங்க மாமா. புஷ்பா, உன் மேல இருக்கிற குற்றச்சாட்டை நீ பொய் நிரூபிக்கணும்னா இப்பவே உன் தங்கச்சியை வர சொல்லு. வர சொல்லு. நீ தானே சொன்ன உனக்கு தங்கச்சி இருக்கா அப்படின்னு. அப்ப வர சொல்லு. ஏய், உன் தங்கச்சியை வர சொல்லு. சூர்யா, இப்பவாது உங்களுக்கு புரியுதா? இவ சொல்றது எல்லாமே பொய். இவளுக்கு தங்கச்சியே கிடையாது. இன்னும் எதுக்குடி நடிக்கிற? நீ சதிகாரின்னு முடிவாயிடுச்சு. உண்மைய சொல்லிட்டு ஓடிடு. இப்ப நீ உன் தங்கச்சிக்கு போன் பண்றியா இல்ல நான் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணட்டுமா? ஹலோ புஷ்பலதா, நான் அக்கா பேசுறேன். உடனே நான் சொல்ற இடத்துக்கு வா.
சூர்யா, நீங்க எல்லாரும் சொன்னீங்களே திருடி ஏமாத்துக்காரி, என் தங்கச்சி புஷ்பலதா. ஐயோ என்னங்க, உண்மையிலே தங்கச்சி வந்து நிக்கிறா? ஏய், அவ ஜகஜால கில்லாடிடி. பாரு, தங்கச்சியும் வந்துட்டா. நமக்கு டபுள் பேமெண்ட் கன்ஃபார்ம். ஜாக்பாட் நமக்கு தான். என்ன துர்கா, தங்கச்சிய பார்க்கணும்னு சொன்ன? இதான் என் தங்கச்சி. ஏய், இந்த மருது பாண்டி உனக்கு தெரியுமா? ஏய் சொல்லு, நீ இந்த ஆளை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கியா? இல்ல. ஏய் போய் சொல்லாத. ஏன் கையெழுத்து போட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணிருக்க. நீ பண்ண கல்யாணத்தினால இப்போ ஏன் கல்யாணம் நின்னு போயிடும் போல. உண்மையை சொல்லுடி. ஏய், இது என்னோட வாழ்க்கடி. ஆமா, 2 வருஷத்துக்கு முன்னால இந்த ஆளை நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது உண்மைதான். அது மட்டும் இல்ல, என் மேல திருட்டு கேஸ், மோசடி கேஸ் எல்லாம் இருக்கு. நான் ஜெயில கூட இருந்துட்டு வந்திருக்கேன். ஆனா என் அக்கா எந்த தப்பும் செஞ்சதில்ல. இப்ப என்ன சொல்ற? ஒருத்தர் மேல குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி அதுல உண்மை இருக்கா இல்லையான்னு நல்லா யோசிக்கணும். உன் பேச்சை கேட்டு நான் புஷ்பா வெளியே அனுப்பியிருந்தா இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும்? இல்ல சூர்யா, இப்போ சொல்றேன், இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு. இந்த புஷ்பா நல்லவளே இல்ல. ஸ்டாப் இட் துர்கா. புஷ்பா, நீங்க உங்க சிஸ்டர் கூட்டு உள்ள போங்க. தேங்க்ஸ் சூர்யா. ஏய் வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.